வணக்கம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃப்ரெஷ் ஃபைலிங் ப்ரொசீஜரு வீடியோ நம்பர் 4 ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கண்டினியூஷன் அந்த வீடியோ நம்பர் 1 டிவிசியோட ஃப்ரெஷ் ஃபைலிங் ப்ரொசீஜர் வீடியோ 1, 2, 3 இது 4 ஓகேவா? அது கண்டினியூஷன் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. மேரேஜ் இன்விடேஷன் ஒரிஜினலாக கோர்ட்டில் கொடுக்கணும். மேரேஜ் இன்விடேஷன் மேரேஜ் ஃபோட்டோ ஒரிஜினலாக கோர்ட்டில் கொடுக்கணும். சைல்டு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா சைல்டுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினல், அதாவது நம்ம ஆன்லைனில் எடுத்த பிரிண்ட் அவுட்டு அதை கோர்ட்டில் நம்ம கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன் சார், குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்குது, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்குது, ஸோ அதுக்கு குழந்தைக்கு ஒரு 50,000 60,000 நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், இதோ பாருங்கள் கட்டின ரசீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் ஃபீஸ் பெய்டு ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல், அதை கோர்ட்டில் நம்ம கொடுக்கணும். இதுதான் விஷயம். நான் இந்த வீடியோ வந்து அட்வொகேட்ஸ் பிகினர்ஸ் லேர்னர்ஸுக்காக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா நான் பொதுமக்களுக்காக போடலை, அட்வொகேட்ஸுங்களுக்காக போடுறேன். புதுசாக வர்றவங்களுக்கு நாளைக்கு அவங்க டிவிசி கேஸை வந்து ஃபைலிங் பண்ணு அப்படின்னு தான் சீனியர் கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்ம தான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. உட்காந்து போர்டு போட்டு சாக் பீஸ் போட்டு எழுதி பாடம் நடத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது சும்மா ஒரு ஹிண்ட் தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வக்கனையாக உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? நம்ம கூட இருக்கிறவனும் பக்கத்தில் இருக்கிறவன், லெஃப்ட்டில் இருக்கிறவன், ரைட்டில் இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், பின்னாடி இருக்கிறவன் எவனும் சொல்லி தர மாட்டான். கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான். கரெக்டாக? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நண்பனாகவே நடந்துக்க மாட்டான். கரெக்டாக இல்லையா? நண்பன் மாதிரி நடிப்பான், அவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? அவரோட ஃப்ரெண்டு குரூப்புக்கு போவார். அவருடைய ஃப்ரெண்டு குரூப்பில் போய் தனியாக கேஸ் எடுத்து பண்ணலான்னு கடைசியில் பார்த்தா அவனை ஏமாற்றிட்டு போவான். கரெக்டுங்களா? இப்போ இதுதான் நடக்குது. கரெக்டுங்களா? ஸோ கூட இருக்கிறவனை நான் நம்ப மாட்டேன். கரெக்டாக? என் கூடவே ஒரு வக்கீல் ஆஃபீஸில் ஒரு 6 ஜூனியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தன் லிங்கில் இருக்க மாட்டான். கரெக்டுங்களா? இப்போ இவனுக்கு தெரிஞ்சதை அவனுக்கு சொல்லித்தர மாட்டான், அவனுக்கு தெரிஞ்சதை இவனுக்கு சொல்லித்தர மாட்டான். ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. கரெக்டாக இல்லையா? அதனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். நீ யார்கிட்டையும் போய் கையேந்தாத. கரெக்டாக? ஐயோ இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீ போய் உனக்கு நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து இந்த பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தா நீ கற்றுக்குவேன். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னால் இவ்வளோ தான். மேரேஜ் இன்விடேஷனு, மேரேஜ் ஒரிஜினல் ஃபோட்டோ, ஓகேவா, அந்த சைல்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டின ஒரிஜினல் ரசீதுகள், இதெல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக போடணும். கைக்கு நம்ம கட்டுக்கு ஒரு காப்பி, நம்ம கேஸ் பண்டலுக்கு ஒரு காப்பி இருக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்மளுடைய பார்ட்டி இருக்கான் பார்த்தியா கம்ப்ளைனண்ட்டு, அவனுக்கு ஒரு காப்பி. ஓகேவா? அப்புறம் ஆப்பரண்ட் பார்ட்டிஸ், ரெஸ்பாண்டன்ட் 1 யார், ஹஸ்பண்டுக்கு ஒரு காப்பி, ரெஸ்பாண்டன்ட் 2 யார், மாமியாருக்கு ஒரு காப்பி, கோர்ட்டுக்கு ஒரிஜினல்ஸு. ஓகேவா? இந்த ஒரிஜினல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா செட் ஆகிடும். ஆக மொத்தம் நமக்கு எவ்வளோ நமக்கு கட்டுக்கு 1 தேவைப்படுது, கோர்ட்டுக்கு 1, எதிர்த்தரப்புக்கு 2, அப்போ 4. ஓகேவா? கம்ப்ளைனண்ட்டுக்கு 1, அப்போ 5 காப்பி நம்ம கையில் வச்சுக்கணும், கட்டில் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் இந்த 5 காப்பியில் 4 காப்பியை கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். கரெக்டுங்களா? எதெல்லாம் ஒரிஜினல் இருக்குதோ அந்த ஒரிஜினலுக்கெலாம் நம்ம 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எதெல்லாம் வந்து ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ அதுக்கெலாம் வந்து 5 ரூபா நம்ம ஸ்டாம்ப் ஒட்டணும். ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாம்ப் ஒட்டணும், ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் கோர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் மேட்டர். அதாவது கேஸ் ஃபைலிங்க்கு முதல்ல தேவை வக்காலத்து. ஓகேவா? வக்காலத்து உங்களுக்கே தெரியும், அட்வொகேட் வெல்ஃபேரு, கிளர்க் வெல்ஃபேரு, ஒரு 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வக்காலத்தில் ஒட்டணும். ஓகேவா? வக்காலத்தில் இப்பயும் சொல்கிறேன், ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் வக்காலத்தில் அட்வொகேட் வெல்ஃபேரு, கிளர்க் வெல்ஃபேர் மட்டும் ஒட்டினா போதுமானது. ஓகேவா? அதில் வக்காலத்தில் ஒட்ட வேண்டிய 10 ரூபா கோர்ட் ஃபீஸை வந்து நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். அதனால் அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்பையும் கிளர்க் வெல்ஃபேர் ஸ்டாம்பை மட்டும் ஒட்டினா போதும். ஆன்லைனில் வந்து நம்ம 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை நம்ம ஆன்லைனில் கட்டிக்கலாம். ஓகேவா? மற்றபடி வக்காலத்தில் அந்த பிஃபோர் மீ சைன் வாங்குறது, பார்ட்டி சைன் வாங்குறது, நம்ம அட்வொகேட்ஸ் நம்ம லா ஆஃபீஸில் இருக்கிற எல்லா அட்வொகேட்டுடைய கையெழுத்தெல்லாம் வாங்கி நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து டிவிசி கேஸுன்றது வந்து ஒரு பார்ட்லி கிரிமினல் கேஸு. ஓகேவா? பார்ட்லி சிவில். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன தேவை முக்கியமாக, அட்வொகேட்டோடைய ஐடி கார்டு ஜெராக்ஸு நமக்கு தேவை. கரெக்டுங்களா? அட்வொகேட் ஐடி கார்டு யார், கவுன்சில் அண்ட் ரெக்கார்ட், நம்ம 5 பேர் ஆஃபீஸில் இருக்கிறோன்னா நம்ம சீனியருடைய ஐடி கார்டை நம்ம அதில் வைப்போம். கரெக்டாக இல்லையா? நம்ம எல்லோரும் வக்காலத்தில் கையெழுத்து போடுவோம், ஆனால் சீனியருடைய ஐடி கார்டு தான் அதில் வைக்கணும். கரெக்டாக அப்படி தான் வைப்பாங்க. ஓகேவா? அப்புறம் மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் பெய்டு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா?
நம்ம வந்து கோர்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்றத நம்ம வந்து வகை வகையாக பிரித்து அது ஒரு அட்டவணை மாதிரி இருக்கும், ஒரு டேபுலர் காலம். ஓகேவா? அந்த ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது. ஒரு ஃபுல் செட்டு ஃபார்மேட் யாருக்கா தேவைன்னா என்ன கேளுங்க. நான் எல்லாம் வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் வச்சுருக்கேன், பிடிஎஃபாகவும் வச்சுருக்கிறேன். கரெக்டாக இல்லையா? அதை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் பெய்டுனா வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ஒரு டிவிசி கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஓட்டுவோம்? 50 ரூபா ஓட்டுவோம். டிவிசி கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் நம்ம ரெடி பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷனில் நம்ம என்ன ஓட்டுவோம்? கம்ப்ளைண்ட் பெட்டிஷனில் ரைட் ஹேண்ட் சைடு டாப்பில் அந்த புகார்தாரர் ஆகிய அந்த பெண்ணினுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஓட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மற்ற அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷனில் சுற்றி 4 பக்கத்துலேயும் ஒரு 50 ரூபாய்க்கு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுவோம். இது ஆஃப்லைனில். ஆன்லைனில் நம்ம பேமெண்ட்டு பண்ணுறோம். 50 ரூபா நம்ம ஆன்லைனில் கட்டுவோம். வக்காலத்தில் 10 ரூபா ஃபீஸ் இது பண்ணுறோம். வக்காலத்தில் ஒட்டுறோம் 10 ரூபா. அப்போ 50 10 60 ஆச்சு. நம்ம சம்மன் கோர்ட்லேருந்து அனுப்புவாங்க. ப்ராசஸில் நம்ம 20 ரூபா ஓட்டுவோம். ஸோ 50 10 60 60 20 80 ஆச்சு. கரெக்டுங்களா? அப்போ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம ஜெராக்ஸ் போடுறோம் வைங்களேன், ஒரு டாக்குமெண்ட்லேயும் 5 ரூபா, ஜெராக்ஸில் 5 ரூபா ஓட்டுவோம். ஆக மொத்தம் டோட்டலாக நம்ம வந்து ஒரு 100 ரூபா நம்ம கோர்ட்டுக்கு ஃபீஸை கட்டுவோம். ஸோ இவ்வளோ இன்னென்ன விஷயங்களுக்கு இவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டுறேன் அப்படிங்கிறதா மேட்டர். ஓகேவா? கம்ப்ளைண்ட்டுக்கு 50 ரூபா கட்டுறேன், வக்காலத்துக்கு 10 ரூபா கட்டுறேன், சம்மனுக்கு 20 ரூபா கட்டுறேன், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் 4 ஜெராக்ஸ் போட்டிருக்கேங்க, அதனால் அதுக்கெலாம் 5 ரூபா கட்டுறேன், ஆக மொத்தம் 100 ரூபா கட்டுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து வகைப்படுத்தி பிரித்து காட்டுறோம் டேபுலர் காலம் வழியாக. இதுக்கு பேர் தான் மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் பெய்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இந்த கேஸ் எல்லாம் ஃபைலிங் பண்ணி கேஸ் நம்பர் ஆகிடும். நம்பர் ஆனதுக்கப்புறம் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு சம்மன் போய் ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் பார்த்தீங்களா வக்காலத்து, எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி நம்முடைய கோர்ட்டுடைய வெப்சைட்டில் நம்ம சாஃப்ட் காப்பியை அப்லோடு பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹார்டு காப்பி ஒன்றுத்தை நம்ம வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கணும். நம்ம தான் பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது வக்காலத்து இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து வி ஆர் ஃபைலிங் வக்காலத்து மயிலாடுன்னு சொல்லுவோம் ஃபார் தி கம்ப்ளைனண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன பண்ணுவோம்? வக்காலத்தை நம்ம ஆன்லைனில் அப்லோடு பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வக்காலத்தில் வந்து அந்த அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர் அதை மட்டும் ஒட்டி ஹார்டு காப்பி ஆஃப் த வக்காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிசிக்கலாக ஜட்ஜுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அதில் 10 ரூபா ஸ்டாம்ப் தான் நம்ம 10 ரூபாய்க்கு உண்டான அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் தான் நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு கேஸ்லேயுமே நம்ம ஆன்லைனில் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி அப்லோடு பண்ணாலுமே நம்பரிங் ஆகி சம்மன் போய் ஃபஸ்ட்டு ஹியரிங் அன்றைக்கி நம்ம வக்காலத்து போடும்பொழுது ஹார்டு காப்பி ஆஃப் த வக்காலத்து, ஓகேவா, அந்த அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர் ஸ்டாம்பை மட்டும் ஒட்டி அப்பீரிங் ஃபார் த கம்ப்ளைனண்ட்டு ஃபைலிங் வக்காலத் அப்படின்ற அந்த வக்காலத்தை நம்ம ஜட்ஜுக்கிட்ட ஓப்பன் கோர்ட்டில் ஹார்டு காப்பியாக கொடுக்கணும். இதுதான் விஷயம். ஆன்லைனில் ஃபைல் பண்ணால் ஆன்லைனில் தான் ஃபீஸ் கட்டணும். ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணால் ஸ்டாம்பை ஒட்டி கோர்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? அந்தந்த ஒன்றுத்துலேயும் ஸ்டாம்பை ஒட்டி கொடுக்கணும். இவ்வளோ தான் விஷயம். எனி பெட்டிஷன் 20 ரூபா ஸ்டாம்பு ஒட்டணும். ஓகேவா? ஜெராக்ஸாக இருந்தால் ஜெராக்ஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோன்னா 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி கொடுக்கணும். இதுதான் விஷயம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த டிவிசி கேஸை வந்து ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ப்ராசஸை வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த நாள் காலையில் மார்னிங் 10:30க்கு ப்ராது கூப்பிடும்போது அந்த ப்ராசஸை வந்து நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா இல்லையா? ப்ராசஸில் ஸ்டாம்ப் ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் கிளர்க்கு அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நான் இந்த ப்ராசஸுக்கு உண்டானதை ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் செக்அப் பண்ணுவாங்க. சரிங்களா? செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதான் விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே மைனர் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேவா? ஆனால் இது எல்லாத்தையும் கரெக்டாக பூர்த்தி பண்ணால் தான் கேஸ் நம்பர் ஆகும்.